ஒரு சின்ன ஒரு அரிப்பு தானே, விடக்கூடாது விடக்கூடாது. இருந்துக்கிறேன் நீ விட்டீனா என்ன நடக்கணும் உனக்கு காட்டுறதுக்கு தான். ஒரு இடத்துல பிசாசு இருந்துக்கிறேன்னு கேட்டப்ப ஏசுனார் விட்டாரு. எங்க அந்த பிசாசு சொல்லிச்சு, ஐயா நான் ஓரமா இருந்துக்கிறேயா, உங்களுக்கு எந்த துன்பமும் செய்ய மாட்டேயா. அவருக்கு தெரியும் நீ என்ன வேலை பார்ப்பேன்னு. ஆனா விட்டா என்ன நடக்கும்ன்றது உனக்கு காட்டணும்ல. சரி இருந்துக்கான்னாரு. இருந்த இடத்த காலி பண்ணாம பாருங்க 2000 பண்ணிய. கர்த்தர் சொன்னார், கேட்டியா, இந்த பையன் இருக்கிறேன்னா விடாத. 4 கிரே ஹேர் தானே இருந்துட்டு போகுது, விடாத. ஒரு பல்ல ஆடிட்டு தானே இருக்கு, விடாத. உன்னை முதுமைக்கு நேராக அழைத்து செல்லும் ஒவ்வொன்றும் மரண இருளை என்று பார்த்துக்கொள். அதற்கு எதிராக தொடர்ந்து நின்று கொண்டே இரு. அது மாறாத்தான் நில்லு, எதிர்த்து நில்லு. அதான் பைபிள் சொல்லுது. ஒரு கேஸை குடிசை வீட்டுல இருந்து அந்த கேஸை தொடர்ந்து நடத்தலையா நீங்க? நடத்தி கடைசியில் அந்த 10 கோடி ரூபாய் வாங்கிடுறீங்களே, அப்ப நடத்துற வரைக்கும் நீ குடிசை வீட்டுல இருக்கீங்க. நில்லு. கிரேக இருந்தா அதோட நில்லு. அது மாறுற வரைக்கும் நில்லு. இது மாறுறது எது சார்? அது எதுன்றது முக்கியம் இல்லை, அது மரண இருள். மரண இருள் உங்கள் வீட்டை நெருங்க முடியாது. எல்லாம் சொல்ல, மரண இருள் என்ன நெருங்க முடியாது. மரணமும் எனக்கு கிடையாது, மரண இருளும் கிடையாது. இருள் வரும்போது சும்மா இருந்துட்டு ஒருத்தவங்க கத்தி எடுத்து குத்த வரான், நல்லா நிழல்ல தெரியுது. அப்ப அமைதியா உட்காந்துட்டு பதக்குன்னு குத்துருவான். ஐயோ குத்திட்டான் இயேசு நாமத்துல. நிழல் வரப்பவே தெரிய வேணாம் உனக்கு, கை தட்டு. அதைத்தான் அந்த நிழல் வரப்பவே வர்றதுக்கு முன்னாடி அவனை தூக்குடான்றதான் சாலமன் எழுதுறான் பிரசங்கியில. உன்னுடைய பலமெல்லாம் கூடி குறுகி உன் வாழ்க்கையில வயோதிபம் இது எனக்கு பிரியமில்லாத நாட்கள் என்று சொல்லுவதற்கெல்லாம் முன்னாடியே அந்த மரண நிழலை பத்தி எழுதுறான். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி வீட்டு காவலாளிகள் கூணி பாடியை பத்தி எழுதுறான். உன் நரம்பு தளர்ந்து உன் பல்லு எந்திரம் மறைக்கிறவர்கள் குறைந்து அப்படின்னா பல்லெல்லாம் விழுந்து, இதெல்லாம் வயோதிபம், இதெல்லாம் மரண இருள். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீ எழுத்து நிக்காத. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை.